இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொள்ள இருப்பது மோட்டார் வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் தள்ளுபடிகள். இதை நீங்கள் கேட்காமல் விட்டால் உங்களுக்கு கிடைக்காது. இது என்னவென்று பார்ப்போமா? பல கனேடியர்கள் இழக்கும் 16 வகையான மோட்டார் இன்சூரன்ஸ் தள்ளுபடிகள். நீங்கள் கார் இன்சூரன்ஸுக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? அதற்கு காரணம் விலை உயர்வு அல்ல. நீங்கள் கேட்காத தள்ளுபடிகள் இருக்கலாம். பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தள்ளுபடிகளை தானாக வழங்குவதில்லை. நீங்கள் கேட்க வேண்டும். இதே முதலில் 8 முக்கிய தள்ளுபடிகள். 8 மட்டுமின்றி நான் 16 என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த 16 பற்றி இங்கு பார்ப்போம். முதலாவது, குறைந்த மைலேஜ், லோ மைலேஜ் தள்ளுபடி. வருடத்துக்கு குறைவாக கார் ஓட்டினால் தள்ளுபடி கிடைக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு, ஓய்வு பெற்றவர்கள் இதற்கு தகுதி பெறலாம். உங்கள் ஆண்டு மைலேஜை புதுப்பிக்காமல் விட்டால் தள்ளுபடி கிடைக்காது. இரண்டாவது, குளிர்கால டயர்கள் தள்ளுபடி, வின்டர் டயர் டிஸ்கவுண்ட். வின்டர் டயர்ஸ் பயன்படுத்தினால் விபத்து அபாயம் குறையும். ஆனால் இந்த தள்ளுபடி தானாக சேர்க்கப்படாது. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமாகும். மூன்றாவதாக, பல வாகனம் தள்ளுபடி, மல்டி வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட். அதாவது உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்திருந்தீர்களே ஆனால், ஒரே குடும்பத்தில் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட கார்கள் ஒரே நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் செய்தால் தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் பாலிசிஸ் இணைக்கப்படவில்லை என்றால் தள்ளுபடி வராது. நாலாவது, பல பாலிசி பண்டில் தள்ளுபடி, மல்டி பாலிசி பண்டிலிங். கார் இன்சூரன்ஸ் மட்டுமின்றி வீட்டுக்கான கொண்டோ, வீடு மற்றும் டெனன்ஸ் இன்சூரன்ஸ் போன்றவற்றை சேர்த்தால் செலவுகள் குறையும். பலர் பாலிசிஸ் வாங்கிய பின் இணைக்க மறந்து விடுகின்றார்கள். ஐந்தாவதாக, அலுமினி அல்லது ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். நீங்கள் தள்ளுபடி, பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் வைத்திருக்கின்றன. ஆசிரியர்கள், நர்சுகள், தாதிமார்கள், இன்ஜினியர்கள், கணக்காளர்கள் தகுதி கொள்ளலாம். ஆறாவதாக, எம்ப்ளாயர் அல்லது யூனியன் தள்ளுபடி. பெரிய நிறுவனங்கள் மற்றும் யூனியன்கள் குரூப் டிஸ்கவுண்ட் வழங்கலாம். உங்கள் வேலை ஓட்டுதல் தொடர்புடையாக இல்லாவிட்டாலும் கூட தகுதி இருக்கலாம். ஏழாவதாக, மேச்சுவர் டிரைவர் தள்ளுபடி. அதாவது 50 அல்லது 55 அல்லது 60 வயதுக்கு மேல் சில நிறுவனங்கள் குறைந்த பிரீமியம் வழங்குகின்றன. சீனியர் டிரைவர்ஸுக்கு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் முடித்தால் கூடுதல் தள்ளுபடி கிடைக்கலாம். எட்டாவது, யூசேஜ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் தள்ளுபடி. ஆப் அல்லது டிவைஸ் மூலம் உங்கள் ஓட்டும் முறையை கண்காணிக்கும் திட்டங்கள் உள்ளன. பாதுகாப்பாக காரை, மோட்டார் வாகனத்தை ஓட்டினால் கூடுதல் தள்ளுபடி கிடைக்கலாம். பெரும்பாலும் இது ரேட் உயர்த்தாது, தள்ளுபடி மட்டும் தரும். இன்னும் பல தள்ளுபடியை பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் பகுதி 2. எனவே இவற்றை நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு விருப்பமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் பலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், பலருக்கு மொழி பிரச்சனையாக இருக்கலாம், பலர் போய் கற்றிருக்கலாம், சில நேரம் கலைக்காமல் விடலாம், சில நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே தெரியப்படுத்துவதே எனது நோக்கம். இதை தெரிந்தும் தயவு செய்து உங்களுடன் மாத்திரம் வைத்திருக்காது, பல உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களுடன் விடைபெறுகின்றேன். இனி நாம் பகுதி 2 பற்றி பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.